அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மரணம் என்பது நிரந்தரம். நான் அந்த மரணத்தை அடைந்த பிற்பாடி நாம் மன்னரைக்கு செல்வதும் கட்டாயம்தான். அதை நாம் மறுக்க முடியாது. அந்த மன்னரைக்காக நாம் எல்லா தயாரிப்புகளும் செய்து விட்டோமா என்று நம்மை நாமே கேட்க வேண்டும். அந்த ஹபரானது, மன்னரையானது அனுதினம் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. அது 5 கேள்விகளை நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. முதலாவதாக, ஹபர் என்பது தனிமையான இடம். எல்லாருக்குமே தெரியும், யாருமே நம்மளோடு இருக்க மாட்டார்கள். அந்த தனிமையான இடத்திற்கு ஹபர் கூறுகிறது, உங்களுக்கு ஒரு துணையை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறது. நமக்கு அந்த துணையாக இருப்பது குர்ஆன் தான். நாம் குர்ஆனை முழுமையாக வாசிப்பவர்களாக, அனுதினமும் வாசிப்பவர்களாக இருந்தால் நமக்கு அந்த ஹபரில் துணையாக குர்ஆன் இருக்கும். இரண்டாவதாக, ஹபர் கூறுகிறது, நான் இருட்டான வீடு, என்னுடைய வீடு இருட்டான வீடு. நமக்கே தெரியும் ஹபர் என்பது தனிமையான இருட்டான வீடு என்று. அந்த இருட்டத்துக்கு உங்களுக்கு வெளிச்சம் வேண்டுமானால் வெளிச்சத்தையே நீங்கள் உங்களுடன் கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறது. நாம் அந்த வெளிச்சத்தை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? தொழுகையின் மூலம். நாம் அனுதினமும் தொழுகையாளியாக, ஐவேளை தொழுகையாளிகளாக இருந்தால் அந்த தொழுகையானது நமக்கு வெளிச்சமாக அந்த ஹபரில் இருக்கும். நாம் இந்த உலகத்தில் ஒரு சிறு நேரம், ஒரு நொடி கூட நாம் கரண்ட் இல்லாமல் தனிமையில் இருக்கவே முடியாது. இருட்டில் இருந்ததே கிடையாது. ஆனால் நிரந்தரமான அந்த மன்னரை வீட்டில் நாம் இருட்டோடு இருக்க முடியாது. அதனால் நாம் தொழுகையாளியாக இருந்தால் அந்த ஹபரில் நாம் வெளிச்சத்துடன் இருக்கலாம். மூன்றாவதாக, ஹபர் கூறுகிறது, என்னுடைய வீடு கல்லும் மண்ணும் களிமண்ணும் நிறைந்த கரடுமுரடான படுக்கையாக இருக்கும். அதனால் நீங்கள் மென்மையான மெத்தையாக எடுத்து வாருங்கள் என்று கூறுகிறது. நாம் நம்மளுடைய நல்ல அமல்களின் மூலம் அந்த அமல்களானது நமக்கு மென்மையான மெத்தையாக நமக்கு விரிப்பாக அந்த ஹபரில் நமக்கு உதவி செய்யும். நான்காவதாக, ஹபர் கூறுகிறது, என்னோட ஹபரில் விஷ ஜந்துகள், பாம்பு, தேள், இன்னும் புலி, பூச்சிகள் எல்லாம் இருக்கும். அதற்கான வைத்தியமும் அதற்கான பாதுகாப்புடன் வாருங்கள் என்று கூறுகிறது. நாம் அந்த பாதுகாப்பை எவ்வாறு பெற முடியும்? நம்மளுடைய தான தர்மத்தினால், சதகாவினால் நாம் அந்த பாதுகாப்பை பெற முடியும். ஐந்தாவதாக, ஹபர் கூறுகிறது, நான் கேள்விகளின் இடமாக இருக்கிறேன், கேள்விகளின் வீடாக இருக்கிறேன். அதற்கான பதில்களை தயார் செய்து எடுத்து வாருங்கள் என்று கூறுகிறது. நாம் எவ்வாறு தயார் செய்ய முடியும்? நம்மளுடைய கலிமா தையபாவிலும் அல்லாஹ்வுடைய அதிக ஜிக்ரிலாலும் நாம் அந்த கேள்விகளுக்கு பதில்களை ஈஸியாக சொல்ல முடியும். அதனால் நாம் அந்த இருண்ட வீட்டில் அவசியம் நாம் இருந்தே ஆக வேண்டும். மரணம் என்பதை நாம் தவிர்க்க முடியாது. கல்லறை என்பதை நாம் மறுக்க முடியாது. அதனால் அதில் நாம் இருக்க வேண்டுமானால் இந்த தயாரிப்பை நாம் செய்துவிட்டோமா என்று யோசித்து பாருங்கள். நாம் இந்த நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கைக்காக மும்முரமாக உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிரந்தரமான அந்த வீட்டிற்கு நாம் தயாரிப்பு செய்துவிட்டோமா என்பதை, நீங்கள் எல்லா வசதிகளையும் செய்து வைத்து விட்டோமா என்று, ஃப்யூச்சர் பிளானிங் செய்துவிட்டோமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நாளை என்று கடத்தி விடாதீர்கள். நாளை நமக்கு வராமலே போய்விடும். அதனால் இப்பொழுதே இந்த தயாரிப்புகளில் ஈடுபட்டு விடுங்கள். தயாரிப்புகளுடன் சென்றால் நம்முடைய மறுமை வாழ்வு நல்லபடியாக இருக்கும். கபரின் வாழ்வும் நமக்கு ஈஸியாக இருக்கும். யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் இந்த கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். இந்த வீடியோவை நீங்கள் சதகாவாக மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.